வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற ரேமா வேத வகுப்புகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. We welcome every one of you for the Rhema Bible study being conducted every Friday. God is good and His mercy endureth forever. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் அறிக்கை பண்ணுவோம். Let's all plead the precious blood of our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. Let us sing a few songs for God's glory. ஆண்டவருடைய மகிமைக்காக நாம் சில பாடல்களை பாடலாம். The Lord shall guide thee continually and satisfy thy soul in joy. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். He will satisfy thy soul with marrow and fatness. உன் ஆத்துமாவை நினங்களினாலும் கொழுப்புகளினாலும் திருப்தி அடைய செய்வார். Let's continue to sing for God's glory because our Redeemer liveth. தொடர்ந்து நாம் அவரை துதி செய்து பாடுவோம். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறபடியால். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். துகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவ சொல்லை நடு நின்று
துதிக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். His word will not fall into the ground. அவர் வார்த்தை தரையில் விழாது. It will not go void. It will fulfill the purpose what is being given. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். He's the one who dwells in the light where no man can approach. அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவர். He created this universe with his word. அவர் வார்த்தை அந்த அகிலத்தை சிருஷ்டித்தவர். Let us worship the Lord. நாம் அவரை ஆராதிப்போம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் திருச்சித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் திருச்சித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள்
ஆதியும் அந்தமுமானவர் அல்பாவும் ஓமெகாவுமானவர் ஆதியும் அந்தமுமானவர் அல்பாவும் ஓமெகாவுமானவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தர் பரிசுத்தரே. Every knee shall bow before him, and he will is the Son of Jesus. Honor, glory, and praise. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிலும் இவருக்கு முன். துதி கனம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுமை உயர்த்திடுமே. துதி கனம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுமை உயர்த்திடுமே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தர் பரிசுத்தரே. Let us all arise as we are going to sing the last song. எல்லாரும் எழுந்து நிற்போம். Let us seek the presence of the Lord. It's a time of prayer. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. Lord, answer all our prayers as we seek thee, O Father, this prayer time. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருவே, தடையாவும் அகற்றிடுவே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுவே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே, ஜெப வேளை உமை தேடி வந்தேன்,
giving us the privilege to worship you in the beauty of holiness. உம்மை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. As we are going to hear the word from thy servant, O Father, that you have kept in store for us, help us to hear the word without any interruption. நாங்கள் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு ஆசீர்வாதத்தை பெறும்படியாக நீர் தாசனோடு கொடுத்திருக்கிற வார்த்தையை கேட்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. What a friend we have in Jesus, all our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, what peace we often perfect. Oh, what needless pain we bear. All because we do not carry everything to God in prayer. Have we trials and temptations? Is the trouble anywhere? We should never be discouraged. Take it to the Lord in prayer. Can we find a friend so faithful, who will our sorrow share? Jesus knows our every weakness. Take it to the Lord in prayer. Oh, we weaken every laden, cumber with a load of care. Precious Savior, you are refuge. Take it to the Lord in prayer. Do thy friends despise, forsake thee? Take it to the Lord in prayer. In his arms he'll take and heal thee. Thou wilt find a solace there. Power சஞ்சலத்தை நீக்க ஞான நண்பர் தானுண்டே. பாவப் பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. சாயதுக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கா. துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தால். கர்த்தர் எப்பவுமே நல்லவர். நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை மாத்திரம்தான் செய்வார். God is always good. He will do good thing only for his children. அதுதான் உண்மை.
இப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று நாம் கொடுக்கிற நேரம். நேரிலையில் பார்க்கிறவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று கொடுங்கள். கர்த்தருக்கு கொடுத்தவர்கள் ஒருபோதும் அவர்கள் வெட்கப்பட்டு போனதும் இல்லை. அவருடைய களஞ்சங்கள் நிரம்பியிருக்கிறது. ஒரு சில அறிவிப்புகளை கவனிங்கள். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆராதனை 8:30 மணிக்கு இங்கே உண்டு. வந்து கலந்து கொள்ளுங்கள். வேறு சபைகளுக்கு போகவில்லை என்றால் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். வெல்கம் யூ ஃபார் அவர் சண்டே வர்ஷிப் சர்வீஸ். காட் இஸ் குட். செவ்வாய்க்கிழமை தோறும் நடக்கிற யோசுவா குடும்ப ஆசீர்வாத ஜப கூட்டத்திற்கு குடும்பமாக வாருங்கள். அநேகர்கள் குடும்பமாக வர்றாங்க. ஆசீர்வாதத்தை அள்ளிக்கொண்டு செல்கிறார்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு புதன் வேடன் வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே 11 மணிக்கு இங்கே ப்ரேயர் நடக்கிறது. அது லைவில் இருக்காது. வென்ஸ்டே அண்ட் தேர்ஸ்டே, புதன் வியாழன். தேர்ஸ்டே 1 மணிக்கு, வெட்னஸ்டே 11 o'clock, தேர்ஸ்டே at 1 PM இதே இடத்துல கூடி ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் தானாக கிடைக்கும். நிச்சயமாக தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். நம்மை வழிநடத்தி செல்கிறார். நம்மை முன்னேற்ற பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை மாத்திரமே செய்வார். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது கூட கரங்களில் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நாம் கொடுக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ராஜ்யத்துக்கென்று கொடுக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். சம்பாதிக்கத்தக்கதான பலனை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய கிருபை தான் எங்களை வழிநடத்தி வருகிறது. ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆயுஷை கொடுத்திருக்கிறீர். நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். உண்ண உணவையும் உடுக்க உடையும் கொடுத்து நல்ல தங்குகிற இடத்தை கொடுத்திருக்கிறீர். இதெல்லாம் உம்முடைய கிருபை. எத்தனையோ மக்கள் அலைந்து திரிகிறார்கள். நல்ல உச்சினமான கோதுமையால் எங்களை திருப்தியாக்குகிறீர் என்று வேதம் சொல்கிறது. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அநேக செல்வந்தருக்கு இல்லாத நல்ல தூக்கத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர். அதற்கு நன்றி சொல்கிறோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத கிருபைகளை எங்கள் மேல் பொழிந்திருக்கிறீர். ஆண்டவரே, கொடுக்கிற ஒரு மனதை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்கிறோம். கொடுக்கத்தக்கதான திராணியை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை மாத்திரமல்ல, எங்களையே நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். இம்மட்டும் இந்த ஊழியத்தை நடத்தி வந்திருக்கிற தேவன், எங்களை ஒவ்வொருவரையும் போஷிக்கிற தேவன். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய களஞ்சங்களும் நிரம்பி வழியட்டும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உங்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்துவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர், உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வாராக என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவரை கொடுக்கிறவனுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவர்களை பல மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் ஆண்டவரே, அந்த அற்புதங்கள் அவர்கள் என்னென்ன விரும்புகிறார்களோ அது நடக்கட்டும். அப்பொழுது உண்மையில் விசுவாசம் வைப்பார்கள். கொடுக்கிற நல்ல நிலம், இது நல்ல நிலம் என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்படி அற்புதங்களை நீர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். உமக்கே துதி கனம் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
என் நண்பரேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் நண்பரேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே. அன்பால் அறத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை 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 இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே. ஆமென். மறுபடியுமாக இந்த ரேமா வேத வகுப்புகளுக்கு நான் உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறேன். ஐ வெல்கம் எவரி ஒன் ஆஃப் யூ for this Rhema Bible study in the name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். Redeeming the time. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அதை தான் சொல்கிறது. எபேசியன்ஸ் 5:16. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Redeeming the time because the days are evil. அதுதான் ஒரு தலைப்பை கொடுத்து கர்த்தர் பேச வைத்தார். அதை தொடர்ந்து அப்படியே தியானிக்கலாம் என்ற ஒரு விருப்பம் இருக்கிறது, ஆண்டவர் நடத்துதல் இருக்கிறது. ஏனென்றால் காலத்தை யார் பயன்படுத்தி கொள்கிறார்கள், பிரயோஜனப்படுத்தி கொள்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது உலக மனிதர்கள் அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். உண்மையாகவே ஞானம் உள்ளவர்கள் அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால்
கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள், தேவனை அறிந்தவர்கள் பயன்படுத்த நழுவ விடுகிறார்கள், தவறி விடுகிறார்கள். அதை குறித்து தான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம். அநேகருக்கு அது, எனக்கே அது பிரயோஜனமாக இருந்தது, அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. எப்படி ஒரு ராஜா தீயவன், அவன் செய்யக்கூடாத வேலையை செய்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்திற்கு நேராக வழிநடத்துகிறான், பாகால்களை வணங்கும்படி செய்கிறான். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி, பேர் ஊர் தெரியாத தீர்க்கதரிசி, அவன் போய் எச்சரிப்பை கொடுக்கிறான். அப்பொழுது அவனை பிடியுங்கள் என்று சொல்லுகிறான். கை அப்படியே உறைந்து போய் நின்று விட்டது. உடனே அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறான், என் கை சரியாகும்படி வேண்டிக்கொள். அவன் கருத்தாய் உண்மையாகவே வேண்டிக் கொள்கிறான். அப்பொழுது சரியாகிறது. ஆனால் அவன் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டான். ஆனால் இந்த போன தீர்க்கதரிசி ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புகிறார். போகும்போது போய்விட்டு அங்கே ஒன்றும் சாப்பிடக்கூடாது, புசிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது, யாரிடத்திலும் பேசக்கூடாது, திரும்பி வர வேண்டும். திரும்பி வரும்பொழுது வேறே வழியில் வா என்று சொல்லி அனுப்புகிறார். அப்படி இருந்தும் அவன் வஞ்சிக்கப்படுகிறான், அவன் தவற விடுகிறான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் given to two people. ரெண்டு பேருக்குமே வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. எச்சரிப்பை பொல்லாதவன் ஏற்றுக்கொண்டான். ஆனால் அனைத்தையும் அறிந்தவன், கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போனவன் அந்தோ பரிதாபம், மரித்து போனான். இந்த நாட்களிலே இவைகளெல்லாம் எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார், நாம் எதை புரிந்து கொள்கிறோம், எதற்கு நேராக போகிறோம் என்பதை அறிந்து கொள்ள. காலங்கள், நாட்கள் பொல்லாதவைகளாம். எங்கே பார்த்தாலும் பொல்லாத காரியங்கள். நண்பர்கள் விரோதிகளாக மாறுகிறார்கள், உடன் இருக்கிறவர்கள் பொல்லாப்பை பேசுகிறார்கள். அப்பேற்பட்ட காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் தெளிவையும் அறிவையும் கொடுக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். தன்னுடைய ஜனங்கள், ஆண்டவருடைய ஜனங்கள், அவர்களுக்கு கொடுக்கிற அந்த அறிவை, தேவன் கொடுக்கிற அந்த ஞானத்தை பயன்படுத்தி கொள்ளாமல், வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாமல் சங்காரமாகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படி இருக்க வேண்டாம். நாம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமாக, ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு கூட எபேசியர் 5:16 வாசித்தோம். அதே தான் ஆண்டவர், பாருங்க, ஆண்டவர் எப்பேற்பட்டவர், இவைகளிலிருந்து காப்பாற்றுகிறவர் யார் என்றால் தேவனாகிய கர்த்தர் தான். இன்னமும் தாமதமாகி விடவில்லை. கர்த்தர் வாய்ப்புகளை கொடுக்கிறார். இட் இஸ் நாட் டூ லேட். காட் கேன் ரிடீம் டைம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ட்ரீம்ஸ். உங்கள் கனவுகள், உங்களுடைய வாய்ப்புகள், உங்களுடைய காரியங்கள், இவைகள் கடந்து போயிருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? இல்லவே இல்லை. ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கிறார். அவர் வாய்ப்புகளின் தேவன். அதனால்தான் ஆண்டவர் நம்மளுடைய பிள்ளைகளை வழிநடத்தி செல்ல அவர் ஏற்றவராக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம், ஜெரமியா 32:27 பாருங்க, என்ன சொல்கிறது என்று கவனியுங்கள். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? Behold, I am the Lord, the God of all flesh. Is there anything too hard for me? காலங்களையும் நேரங்களையும் இழந்து விட்டோம். ஐயோ, அது இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அப்படி அதை செய்திருந்தால் நலமாக இருக்குமே. இத்தனை பேர் சொல்கிறோம். அப்படி நம்ம நிறைய பேர் சொல்கிறோம், அந்த நாட்களை நான் நழுவ விட்டுட்டேனே, ஐயோ எனக்கு ஒரு வாய்ப்பு, இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே, எனக்கு அது பிரயோஜனமாக இருக்குமே, கை நழுவி போய்விட்டதே என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும், பிஹோல்ட், இதோ, கொஞ்சம் காது கொடுத்து கேளு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அதிசயத்தின் தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். நம்முடைய தேவன் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் வசனித்தும் சும்மா இருக்கிறவர் அல்ல. அவர் செய்கிறவர். அவர் செய்கிறதா சொல்லுவார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் மனம் இறங்குகிறவர்.
அதனால தான் நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அந்நியர்களும் பரதேசிகளும் அல்ல. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் மேல் வாஞ்சியாக இருக்கிறார். அவளுக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறார். அதனால தான் தேவன் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். என்னெல்லாம் இழந்து போய் இருக்கிறீர்களோ, எந்த காரியங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை அரித்து போட்டதோ, கெடுத்து போட்டதோ, உங்கள் விளைச்சலை எதெல்லாம் கெடுத்து போட்டதோ அதை மறுபடியும் நான் கொடுப்பேன் என்றார் ஆண்டவர். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். அதனால தான் யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்க போகிறோம். ஜோயல் சாப்டர் 2 பாருங்கள், 25, 26 நான் வாசிக்க போகிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25, 26 நாம் அன்பு சகோதரன் வாசிப்பார்கள் பாருங்கள். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். And I will restore to you the years that the locust hath eaten, the cankerworm and the caterpillar and the palmerworm, my great army which I sent among you, and ye shall eat in plenty and be satisfied, and praise the name of the Lord your God that hath dealt wondrously with you, and my people shall never be ashamed. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பார்த்தீங்களா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மை பீப்புள் ஷால் நெவர் பி அஷேம்ட். நீங்களும் நானும் அவருடைய சொந்த ஜனங்களா? என்ன ஒரு ஸ்லாக்கியம் பாருங்கள், எல்லாருக்கும் இல்லாத ஒரு ஸ்லாக்கியம். இந்த தேவனாகிய கர்த்தரை நமக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்வளவு க்ளோஸாக, இவ்வளவு நெருக்கமாக, இவ்வளவு இன்டிமெசி, அந்த நெருக்கமாக இருக்கிற தேவன் வேற யாருக்கும் இல்லை. உங்களுக்கும் எனக்கு தான் அந்த சாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, 25ஆம் வசனத்தில் எதெல்லாம் அரித்து போட்டது என்று சொல்கிறார். நாங்கள் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகள் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவு. வருஷம் எதெல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தை அரித்து போட்டதோ, உங்கள் சுகத்தை அரித்து போட்டதா, உங்களுடைய ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனை கெடுத்து போட்டதா, உங்களுடைய குடும்ப சமாதானத்தை கெடுத்து போட்டதா, உங்கள் தனிநபர் வாழ்க்கையிலே காணப்படுகிற போராட்டங்கள் நிறைந்திருக்கிறதா, இவையெல்லாம் ஆண்டவர் சீர்படுத்தி உங்களை மறுபடியும் என்ன சொல்றாரு? 26ஆம் வசனத்தில் என்ன சொல்றார் பாருங்க, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. திருப்தி எப்போ வருங்க? நல்லா சாப்பிட்டா தான் வரும். நல்லா தூங்கினா தான் ஒரு திருப்தி இருக்கும். சமாதானமாக இருந்தால் தான் ஒரு திருப்தி இருக்கும். அலைச்சலை எடுத்து போடுவார் ஆண்டவர். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். தேவனை துதிப்பீங்களாம். உங்களை மனதார தேவனை துதிக்க எப்போ முடியும் என்றால், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்திருப்பீங்க. அது மாத்திரமல்ல, உங்களை அதிசயமாக நடத்துவார். ஐயோ, இந்த பிரச்சனை இருக்கிறதே, இந்த கோர்ட்டு கேஸ் இருக்கிறதே, இந்த கடன் தொல்லை இருக்கிறதே, இந்த ஏமாற்றி விட்டார்களே, இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது, என் பிள்ளைக்கு திருமண காரியங்கள் இருக்கிறதே, பிள்ளை பாக்கியம் இல்லையே, எது எடுத்தாலும் தோல்வியில் இருக்கிறதே, பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, நல்ல வரன்கள் கிடைக்கலையே, எல்லாம் இருந்தும் சமாதானம் இல்லையே, இப்பேற்பட்ட காரியங்கள் கை கூட வர பண்ணி ஆண்டவர் உங்களை சம்பூர்ணமாய் இருக்க செய்வார், சாப்பிட செய்வார். அப்போ திருப்தி வந்துவிடும். அப்போ என்ன செய்வீங்க? யாரை துதிப்பீங்க? உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனை துதிப்பீர்கள். ஏனென்றால் அவர் தான் நமக்கு மூச்சு கொடுத்திருக்கிறார். நம்முடைய சுவாசம் அவர் கொடுத்தது. நாம் அவருக்காக வாழ்கிறவர்கள், அவருக்காக ஜீவிக்கிறவர்கள், நாம் அவருடைய பிள்ளைகள். நீங்கள் விசேஷித்த ஜனம், you are a chosen generation, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அவருடைய கரத்திலே முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார் உங்களை, என்னையும். நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிறதுனால ஐயோ ஆண்டவர் என்னை மறந்து போனாரோ என்று நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அதனால்தான் அவர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்காக என்று வேதம் சொல்கிறது. அவர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்காக.
அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும், என் ஜனங்கள் எவ்வளவு உரிமை கொண்டாடுறார் பாருங்க ஆண்டவர், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு அவர்தான் உதவி செய்ய போகிறார் உங்களுக்கு. ஐயோ இழந்து போனேன் என்று சொல்லும் பொழுது அவர் கை நீட்டி உங்களை தூக்கி விடுவார். ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 2-3 காரியத்தை நான் எழுதி வந்திருக்கேன். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நம்பர்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். 17ஆம் அதிகாரத்திலிருந்து, எண்ணாகமம் 17ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை ஆண்டவர் மோசேயை கொண்டு, மோசேனா இரட்சகன், ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒரு நிழல். அடிமை தினத்தில் இருந்தாங்க. வெள்ளரிக்காய்களையும் கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள், மீன் ஃப்ரீயாக கொடுத்துருக்கான் பார்வோன். இதை சாப்பிட்டவங்க அடிமை தினங்கள், ஆள் ஓட்டியின் நிமித்தமாக டாஸ்க் மாஸ்டர்ஸ், அவங்க எல்லாம் எப்படி நடத்துகிறாங்க? கொடூரமாக நடத்துகிறார்கள். அப்போது தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள், ஐயோ எங்களுக்கு விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும் என்று. அப்படி விடுதலையை தேவன் வாதைகளை அனுப்புகிறார் எகிப்தியர் மேலே, எகிப்தின் சேனைகள் மேலே. இப்பேற்பட்ட இடத்திலிருந்து அவர்களை மீட்டுக்கொண்டு வருகிறார். மீட்டுக்கொண்டு வரும்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்கிறார்கள். தேவனுக்கு பிடிக்காத காரியம் அந்த முறுமுறுப்பு தான். என்ன பாருங்க, அப்போது என்ன நடக்கிறது பாருங்கள். எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய். அவருடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். And the Lord, verses 1-4 of chapter 17, Numbers chapter 17. And the Lord spake unto Moses, saying, Speak unto the children of Israel, and take of every one of them a rod according to the house of their fathers, of all their princes according to the house of their fathers, 12 rods. Write thou every man's name upon his rod, and thou shalt write Aaron's name upon the rod of Levi. For 1 rod shall be for the head of the house of their fathers, and thou shalt lay them up in the tabernacle of the congregation before the testimony, where I will meet with you. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலகட்டம் வருகிறது. மோசேயை கல்லெறிய நினைத்தவர்கள் ஆரோனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். ஆரோன் தான் ஆசாரியத்துவம் செய்ய வேண்டுமா, நாங்களும் செய்யக்கூடாதா? அப்போது ஆண்டவர் தலையிடுகிறார். ஆண்டவர் தலையிட்டு என்ன பண்ணுகிறார்? ஒவ்வொருவனையும் ஒரு கோலை கொண்டு வர சொல்லு. அந்த கோலை 12 கோல், 12 கோத்திரம். அதில் லேவியினுடைய கோலில் ஆரோனின் பேரை எழுத கடுவாய். ஏனென்றால் எழுதாமல் இந்த கோலை உள்ளே வச்சா எடுக்கும்பொழுது யாருதுன்னு தெரியாது. பாருங்கள் எவ்வளவு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். இதுதான் நாம் கற்றுக்கணும். ஒன்று காரியத்தை செய்யும் பொழுது அதை தெளிவாக செய்ய வேண்டும். எப்படி கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள் ஆண்டவர். அந்த கோலில் ஆரோனின் பேரை எழுது. ஏனென்றால் எடுக்கும் பொழுது யாருதுன்னு தெரியாது, ஒரே மாதிரி இருக்கும். இந்த கோலை கொண்டு வந்து இந்த கோல் என்ன கோல் என்று சொல்லலை. முதல்ல ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதணும். ஒவ்வொருத்தனும் அவன் பேரை எழுதணும். ஆனால் லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுதி வைக்க சொல்கிறார். ஏனென்றால் தெரிந்து கொள்ளுதலே அங்கே ஒரு போராட்டம் வருகிறது. எப்பவுமே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு போராட்டங்கள் உண்டு, வருது பாருங்க. அதுவும் வெளியே இடத்திலிருந்து வரல,
வேற்று மனிதர்கள் மூலமாக வரவில்லை. சொந்த மக்கள், சொந்த கோத்திரம், சொந்த உடன்பிறப்புகள், சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்றா தாங்க வந்தாங்க. ஒரே மன்னாவை தானே புசித்தாங்க. கண்மலில் வரிந்த ஒரே தண்ணீரை தானே குடித்தாங்க எல்லாரும். பகலிலே மேகஸ்தம்பம் இருக்கிறது, அது எல்லாருக்கும் பொதுவாக தானே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்டு இருந்ததா? மோசேக்கு வேறு, ஆரோனுக்கு வேறு, மற்ற கோத்திரங்களுக்கு வேறு என்று இருந்தா? இல்லை. அவர்களை வழிநடத்தி செல்ல தேவனாகிய கர்த்தர் மேகஸ்தம்பத்தில் இருந்தார். இரவில் பாருங்க, இரவில் அக்கினி ஸ்தம்பம் எல்லாருக்கும் தான். இப்படி ஒன்றாக வளர்ந்தவர்கள், ஒன்றாக பயணித்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்புகிறார்கள். இதெல்லாம் ஒரு நல்ல பாடம் இல்லையா? அப்போது மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலில் பற்றுதா இருப்பதே நலம். அவர்தான் நம்முடைய அடக்கலம், அவர்தான் நம்முடைய கோட்டை, அவர்தான் நம்முடைய கண்காணி. இஸ் அவர் பிஷப் ஆஃப் அவர் சோல். நம்முடைய ஆத்தும கண்காணி அவர். அவரை தான் நோக்கி பார்க்கணும். இப்போ பாருங்க என்ன செய்கிறார்கள்? விரோதமாக எழும்பி யார் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று ஒரு போராட்டம் வரும் பொழுது தேவனே தலையிடுகிறார். தலையிட்டு என்ன பண்ணுறார் பாருங்க, எழுதி வைக்க சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். கொண்டு வந்து வைக்க சொல்கிறார். சாட்சி பெட்டிக்கு முன்னால் அதை வைக்க சொல்கிறார். வச்சுட்டு என்ன சொல்கிறார்? எவனுடைய கோல் துளிர்க்குமோ, அதுக்கு முன்னால் ஒரு வழி இது சொல்கிறார் பாருங்க, 5ஆம் வசனத்தில், அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். And it shall come to pass that the man's rod whom I shall choose shall blossom, and I will make to cease from me the murmurings of the children of Israel, whereby they murmur against you. பார்த்தீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுப்புகளை ஒழிய பண்ணுவார். தேவனுடைய வார்த்தை இது. என்ன செய்கிறார்? அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன். தேவனுக்கு முன்பாக முறுமுறுக்கிறாங்க. மோசேக்கு முன்பு மோசேயை குறித்தும் ஆரோனை குறித்தும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போது தெரிந்து கொள்ளுதல் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? எவனுடைய கோல் துளிர்க்கிறதோ என்று தான் சொல்கிறார். அவ்வளோதான். மற்றவைகள் மறைபொருள். எழுதி வச்சிருக்கிறதுனால நமக்கு தெரியுது என்ன நடந்தது என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் வெளிப்படுத்தவில்லை. ஏனென்றால் பங்கு பங்காக வகை வகையாக வெளிப்படுத்துகிறவர். அதை தான் எபிரேயரில் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் என்ன வெளிப்படுத்துகிறாரா? முழுமையாக வெளிப்படுத்த முடியல. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலம் திருவுளம் பற்றின தேவன் என்ன செய்கிறார்? திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய், இயேசு கிறிஸ்து தான் குமாரன், அவர் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். முழுமையா பிதாவாகிய தேவனை காண்பித்தது யார் என்றால் தீர்க்கதரிசிகள் இல்லை, மோசேயும் இல்லை, ஆரோனும் இல்லை, யாக்கோபும் இல்லை, ஏசாயாவும் இல்லை, எரேமியாவும் இல்லை, தாவீதும் அல்ல. ஆண்டவராக இயேசுதான் முழுமையாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். எப்படி? தேவனுடைய சோபங்களை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்போ பாருங்கள், இங்கே என்ன நடக்கிறது? முறுமுறுப்பை இந்த மாதிரி ஓய பண்ணுவேன். யாருடைய கோல் துளிர்க்கிறதோ சொல்கிறார். யார் துளிக்கிறதோ? துளிர்த்துச்சா? என்ன நடக்குது? ஒரே இரவில் இதுதான் ரிடீமிங் த டைம். ரிடீமிங் த டைம். பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள். ஒரே இரவில் அவர்களுடைய கோல்கள் என்ன பண்ணிருந்துச்சா? ஒருவருடைய கோல் எல்லாத்தையும் அடுத்த நாள் காலையில் அந்த கூடாரத்திலிருந்து அந்த தேவனுடைய சமூகத்திலிருந்து அப்போது முறுமுறுப்பு ஓய பண்ண வேண்டும் என்றால், முறுமுறுப்பு ஒழிந்து போக வேண்டும் என்றால் நீங்கள் சாட்சியின் கூடாரத்திற்குள் நீங்கள் வர வேண்டும். தேவனுடைய சமூகத்திற்கு நாம் வர வேண்டும். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு இருக்கிற முறுமுறுப்புகள், நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள், வெள்ளி சூனியங்கள், மாந்திரிகங்கள், இவைகளெல்லாம் நமக்கு தெரியாமல் நிறைய காரியங்கள் நடக்குதுங்க. நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. சிலதை ஆண்டவர் பார்க்க வைப்பார், சில காரியங்களை நமக்கு மறைப்பார்.
God will hide many things before our eyes. ஏனென்றால் பயந்துருவோம். நமக்கு வருகிற ஆபத்துகளை தேவன் அகற்றி விடுகிறார். நமக்கு தெரியாது, தெரிஞ்சா பயந்து போயிடுவீங்க. ஆனால் எதனாலன்னா பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆண்டவர் நடத்துகிறார். நமக்கு தெரியாமல் அநேக தந்திரங்கள், மந்திரங்கள், அக்னி ஆஸ்திரங்கள், அம்புகள், இவைகளை தேவன் தகர்த்து விடுகிறார். நம்மை சுற்றி வேலையடைத்து வைத்திருக்கிறார். உங்களை ஒவ்வொரு சுற்றியும் வேலையடைத்து வைத்திருக்கிறார். அப்போது அதெல்லாம் தகர்த்து போகிறது, எல்லாத்தையும் காண்பிக்கிறது இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அடுத்த நாள் காலையில் எழுந்து எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்க்கும்பொழுது மறுநாள் பாருங்கள், 8ஆம் வசனம் பாருங்கள். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்க்கிறது மாத்திரம்தான் சொன்னார் ஆண்டவர், முதல்ல முழுசாக சொல்லலை. அடுத்த நாள் பார்த்தா அந்த கோல், அது வாதும மரத்தின் கோல். என்ன மரம்னு முதல்ல போடலை, ஆனால் என்ன சொல்லுது பாருங்க, ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. And it came to pass that on the morrow Moses went into the tabernacle of witness, and behold, the rod of Aaron for the house of Levi was budded, and brought forth buds, and bloomed blossoms, and yielded almonds. Buds, bloomed blossoms, and yielded almonds. பாருங்க, வாதுமை பழங்களை எப்படிங்க முடியும்? ஒரு செடி வச்சா, ஒரு விதை விதைச்சா அது செடியாக முளைக்கணும், அதுக்கு நீர் பாய்ச்சணும், நல்ல சூரிய ஒளி இருக்கணும், அது வளரணும், அதை பராமரிக்கணும். குறைந்தது 10 வருடமாவது வேணும் அட்லீஸ்ட். இப்போது ஹைப்ரிட் பண்ணால் கூட குறைஞ்சது ஒரு 3 வருஷம் வேண்டுமா? செடிகளிலே காய்களை காய்க்க வைக்கிறார்கள் இல்லையா? அதுக்கும் ஒரு 3 வருஷமாச்சு வேணுமே, அதை பராமரிக்கணுமே. ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த தேவன் எப்பேற்பட்டவர் பாருங்க, அந்த டைம் இருக்க பாருங்க, நேரம், இதை கடந்தவர் தேவன். சூரியனுக்கு கீழே ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது என்று பிரசங்கி சொல்லுகிறான். ஆனால் இந்த சூரியன் இங்கே உதிக்கல, இது நீதியின் சூரியனுக்குள்ளாக இருந்தது. ஆசரிப்பு கூடாரம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். நடக்க முடியாதது நடக்குது. தேவனுடைய சமூகத்திற்கு வரும்பொழுது எது கஷ்டமாக இருக்கிறதோ அது லகுவாகி விடுகிறது. எது போராட்டமாக இருக்கிறதோ மனம் அது புதிதாகி விடுகிறது. பாவியாய் உள்ள வருகிறார்கள். தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது நீதிகரிக்கப்பட்டு போகிறார்கள். தேவன் என் பாவத்தை மன்னித்தார் என்ற ஒரு நிச்சயம் கிடைக்கிறது. என்ன ஒரு நல்ல தேவன் பாருங்க, என்ன செய்கிறார்? ஒரே இரவில் ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இதுதான் நேரங்களை தேவன் மாற்றுகிறார். ஒரே இரவில் கனி கொடுக்க வைக்கிறார். இன்றைக்கு கூட ஒருவேளை நேரத்தை இழந்து போயிருக்கலாம், காலங்கள் கொடியதாக இருக்கலாம், இழந்து போனவைகள் ஏராளமாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, சாட்சியின் கூடாரத்திலே தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள், என் சத்தத்தை கேட்கிற நீங்கள், தேவனுடைய கூடாரத்திற்குள் இருக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்துக்குள் இருக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது, இரவும் பகலை அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, தேவன் கைவிடுகிறவர் அல்ல. ஒரே நடக்க முடியாததை 15 வருடங்கள், 10 வருடங்கள், 6 வருடங்கள் பின்பு நடக்கப் போவதை ஒரு இரவிலே ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஒரு இரவிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செய்வார். அதுதான் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு. ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறது எப்படி படுத்த முடியும்? போய்விட்டதே, இழந்து போயிட்டோமே. ஆனால் நம்முடைய தேவன் இழந்து போனவைகளை மீட்டுக் கொடுக்கிறவர், திறப்புகளை அடைக்கிறவர். எங்கே ஓட்ட இருக்கிறது அதை அடைப்பார் ஆண்டவர். நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது, தேவனை நம்பி வந்திருக்கும் பொழுது, தேவன் உங்களுக்கு பட்சத்தில் இருந்து உங்களுக்காக வழக்காடுகிறவர். அவர் வழக்காடுவார். பாருங்கள், அப்போ என்ன நடக்கிறது? அப்பொழுது 10ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாக இருக்கும் பொருட்டு
அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய், அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். And the Lord said unto Moses, Bring Aaron's rod again before the testimony, to be kept for a token against the rebels, and thou shalt quite take away their murmurings from me, that they die not. முதல்ல என்ன சொல்கிறார்? 5ஆம் வசனத்தில் அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்று சொல்கிறார். 10ஆம் வசனத்தில் அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். இந்த துளிர்த்த கோல், இந்த வாதுமை பழங்கள் வந்த கோல், அந்த உலர்ந்த கோல் துளிர்த்ததே, அதை கொண்டு போய் சாட்சி பெட்டிக்கு முன்னாலவை உங்களை சாட்சிகளாக நிறுத்துவார். ஏனென்றால் உங்களை சாட்சியாக நிறுத்தினாதான், உங்களை என்னையும் சாட்சியாக நிறுத்தினாதான் முறுமுறுப்பதை தேவன் ஒழிய பண்ணுவாராம். அவர்கள் எனக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கலையே, ஆரோனுக்கும் மோசேக்கு விரோதமாக தானே முறுமுறுத்தாங்க. பாருங்கள், தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒன்று நடந்தால், தனக்கு நடந்ததா ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறார், வந்து நிற்கிறார். பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பாலாக் ராஜா என்ன செய்கிறான்? மறைமுகமாக அவன் வந்து நேராக அட்டாக் பண்ணுறவன் கிடையாது. எதிரிகள் சில நேரத்தில் எதிர்த்து நேராக உங்களை எதிர்க்கலாம், ஆனால் சிலர் வஞ்சகமாக பில்லி சூனியங்கள், மாந்திரிகங்கள் இதை செய்வாங்க. அது எப்படி பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களுக்கே தெரியாது, மோசேக்கும் தெரியாது. இவன் போய் பிலேயாமை கூட்டிகிட்டு வந்து சபிடான்றான், 7 இடத்துல பலிபீடங்களை கட்டுகிறான், காளைகளை பலியிட செய்கிறான், மலை உச்சியிலே கொண்டு போய் அவர்களை காண்பிக்கிறான். பார், திரள் கூட்டமாக வந்திருக்கிறது பார், மாடு புல்லை மேய்ந்து போடுவதைப் போல அவர்கள் மேய்ந்து போடுவார்கள் என்று சொல்கிறான். பயப்படுறான். பயந்ததுனால நேராக இராணுவத்தை கொண்டு வந்து எதிர்க்கல, ஆனால் ஒருவனை கூலி பறித்து அவனை சபிக்க செய்கிறான். ஏனென்றால் பிலேயாம் சபிச்சது தான். அப்பேற்பட்ட வரத்தை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். அதனால தான் அவனை சபிக்க விடலை ஆண்டவர். அவன் வாயை திறந்து ஒருவனுக்கு ஒரு அடையாளத்தை, ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு கிஃப்டை கொடுத்துருக்கிறார். அதை திரும்பி எடுக்க மாட்டார் பாருங்க ஆண்டவர். ஆனால் நீ சபிக்கக்கூடாது, நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவன் சபிக்கவே இல்லையே, விடலையே ஆண்டவர். அப்போது மேலே இருந்து யார் பாதுகாக்கிறது? இவனை கொண்டு வந்தவன் மோசேக்கு தெரியுமா? தெரியாது. நடந்த விஷயமே தெரியாது. ஆனால் 2 கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்படிதான் நம்மையும் கூட தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்ட தேவன், உங்களை என்னையும் பேர் சொல்லி அழைத்தவர். அவர் உங்களை கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நீ போக்கிலும் வரத்திலும் உங்களோடு கூட இருக்கிறவர் யார்? தேவனாகிய கர்த்தர். உங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் நடுவிலே அங்கே காரியங்களை மாற செய்கிறவர் யார்? அந்த பரிசுத்த ஆவியானவர். அவர்தான். அவர் என்றென்றைக்கும் கூட இருக்கிறவர். பாருங்க, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஐயோ, எனக்கு பின்னால் ஏதோ நடக்குதா, மந்திரம் நடக்குதா, தந்திரம் நடக்குதா, பயப்படவே வேண்டாம். ஏனென்றால் உங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் அக்கினி மதிலாக உங்களுக்கு நடுவில் இருக்கிறார், உங்களை சுற்றியும் இருக்கிறார். சத்துருக்கு அது இருளா தோன்றும், உங்களுக்கோ அது பாதைகளை வெளிச்சமாக்குகிற அது வெளிச்சமாக இருக்கும். அப்படிதான் பாலாக அந்த ராஜா பிலேயாமை கொண்டு வந்து சபிக்க சொல்கிறான். சபிக்க முடியல. அவன் கொடு முடியிலிருந்து அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு சிலுவை அடையாளத்தை போல, அதை எண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கோத்திரங்களை அப்படி தான் காணப்படுகிறது. மேலே இருந்து பார்க்குறான், ஐயோ இஸ்ரவேலின் ஜனத்தை எண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லுகிறான். அப்போ சொல்கிறான், எண்ணாக 23 இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்கிறான். அது மாத்திரமல்ல, யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லுகிறான். இயேசுவின் பிறப்பை சொல்கிறான். இயேசுவின் பிறப்பை சொல்கிறான். சபிக்க வந்தவன் ஆசீர்வதித்து போகிறான். வீடு நிறைய பொண்ணை கொடுத்தா கூட நான் சபிக்க மாட்டேன்டான்றான். அதனால் ஆண்டவர் நம்மை காக்கிறவர்.
எழுந்து போனதை திருப்பி கொடுக்கிறார். யாருக்கு? ஆரோனுக்கு, மோசேக்கும். முறுமுறுப்பை உங்களுக்கு விரோதமாய் யாரெல்லாம் முறுமுறுக்கிறாங்களோ பயப்படாதீங்க. முறுமுறுப்பை இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி ஒழிய பண்ணுவார். அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் காலங்களை கொடுத்திருக்கிறார், நேரங்களை, சமயங்களை மறுபடியும் கொடுக்கிறார். அவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் 3 குறிப்பை நான் கொண்டு வந்தேன். ஏற்கனவே டைம் 8:30 மணி ஆயிடுச்சு. கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார். இட் இஸ் நாட் டூ லேட், காட் கேன் ரிடீம் டைம். இன்னும் தாமதமாகவில்லை. ஒரு இரவிலே ஒரு உலர்ந்த கோல் துளிர்த்து பூவிட்டு அது காய்த்து வாதுமை பழங்களை கொடுக்க தேவனால் முடியும் என்றால், ஏனென்றால் அது சாட்சியின் கூடாரம், தேவனுடைய சமூகம். அங்கே நீதியின் சூரியன் உதித்திருக்கிறது. இந்த சூரியனுடைய வெளிச்சம் அதற்கு தேவைப்படவில்லை. அதனால்தான் எரேமியால 32:27 வாசித்தோம், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? I am the Lord, the God of all flesh. Is anything too hard for me? என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஒன்று கூட கிடையாது. அதனால் தைரியமாக நம்ம இருப்போம். ஆண்டவர் நமக்காக வழக்காடுகிறவர், உங்கள் குறைகளை தீர்த்து வைக்கிறவர், உங்களுக்காக காரியங்களை மாறுதலடைய செய்கிறவர் அவர்தான். ஆண்டவர் நல்லவர் பாருங்க. அதனால் ஆண்டவர் நேரங்களையும் காலங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்தி கொள்வோம். உலக மக்கள் இதில் ஞானவான்களாக இருக்கிறார்கள். பயப்படாதீங்க. பேதைகளாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் ஒருவேளை பேதையாக இருக்கலாம், எழுந்து போனது அதிகமாக இருக்கலாம். பயப்படவே வேண்டாம். ஆண்டவர் மறுபடியும் உங்களை கட்டி எழுப்புவார், உங்களுக்கு உதவி செய்வார். 15 வருடங்கள் பிறகு என்ன ஆசீர்வாதம் இருக்குமோ அதை சீக்கிரத்தில் உங்களுக்கு செய்து முடிப்பார். ஒரு இரவில் அதை செய்ய முடியும் என்றால், முறுமுறுப்பை அடக்க முடியும் என்றால், உங்களுக்கும் எனக்கும் இந்த தேவனாகிய கர்த்தர் முறுமுறுப்பை அடக்கி நமக்கு ஆசீர்வாதத்தை ஒரு இரவில், ஒரே நாளில், ஒரு இரவில் சாட்சியின் கூடாரத்தில் இருக்கும் பொழுது அங்கே மாறுதல் உண்டாகிறது. தேவனை முழு மனதோடு நாம் பற்றி கொள்வோம். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒருவர் மேலும், நீங்கள்லாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். உங்களுக்கு விரோதமாய் ஒன்றும் நடக்காது. அப்படி சத்துரு எதிர்த்து வந்தாலும் அவன் மடங்கடிக்கப்படுவான், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று வேதம் சொல்கிறது. காலங்களை, நேரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை ஒரு இரவில் செய்தவர் நமக்கும் செய்வார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சமூகத்தில் வருகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் வாய்ப்புகளை கொடுக்கிற தேவன். அவருக்கு நன்றி மாத்திரம் சொல்லுங்க. அவர் நல்லவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், எழுந்து போனதை திருப்பி கொடுக்கிறவர், விரோதமாய் எழுப்புகிற முறுமுறுப்புகளை அடக்குகிற தேவன். உம்மையே நான் நம்புவேன், நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே.
ஆராதிப்பேன். நான் பின்திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே. நான் பின்திரும்பேனே. நான் பின்திரும்பேனே. மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த எபினேசரே, எங்களை முற்று முடிய நடத்த வல்லவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் கடைசி மட்டும் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நிரூபித்தீரே. ஆண்டவரே, கேட்கிறவர்கள் கேட்கப் போகிறவர்கள் அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். ஏனென்றால் நீர் சர்வ வல்லமுள்ள தேவன், எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். எழுந்து போனதை திருப்பி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். நேரத்தையும் காலங்களையும் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவை, எப்படி முறுமுறுப்பை ஓய பண்ணினீரோ அப்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற முறுமுறுப்புகளை ஓய பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். அது இன்றைக்கு நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் அப்படியே அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, காத்திருந்து காத்திருந்து இழைத்து போன உள்ளங்கள் அநேகம் ஆண்டவரே. அவர்களுக்கு இன்றைக்கு எப்படி ஒரு இரவிலே சாட்சி பெட்டியினுக்குள்ளாக இருக்கும் பொழுது அற்புதங்கள் நடந்ததோ, நடக்க முடியாது, இயற்கைக்கு மேற்பட்டது, சூப்பர் நேச்சுரல், அப்பேற்பட்ட இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்கள் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நடப்பதாக உமக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தோடு அவர்கள் வீடுகளுக்கு செல்லட்டும் ஆண்டவரே. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட ஆண்டவரே, இந்த ஊழியத்திலே பங்கு கொண்டிருக்கிறவர்கள், இதற்கு கொடுக்கிறவர்கள் ஆண்டவரே, இசை வாசித்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், எங்கள் அன்பு சகோதரன் பிரின்ஸ் ஜூடா, சகோதரன் ஜூக் அவர்கள், சகோதரன் சாம்சன் அவர்கள், சகோதரன் பிரேம் அவர்கள், இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தனி மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு குழுவினால் தான் சில காரியங்களை செய்ய முடியும். கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின அன்புக்காக ஸ்தோத்திரம். நேரலையில் பார்த்தவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். மென்மேலும் ஆண்டவரே, உம்மை உயர்த்த நாங்கள் ஆண்டவரே நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், வாஞ்சியாக இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து சாட்சியாக நிறுத்தப்படும் போது ஆண்டவரே, முறுமுறுப்புகள் ஒழிந்து போனதற்காக நன்றி சொல்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அந்தகார சக்திகளை மேற்கொள்கிறோம், வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கிக் கொள்கிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். Lord, I believe.